ஹெட்டிங் நடந்த விஷயத்தால ஒவ்வொருத்தரும் சண்டை போட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. அந்த ஜோக்கர் எதிர்பார்த்ததும் இதுதான். இவங்க ஒண்ணா இருந்தா யாரையும் கொல்ல முடியாதுன்னு அதுக்கே தெரியும். இவங்களும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்காம தனியாவே இருக்காங்க. இங்க ஹென்றி அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அவனோட அப்பாது கன்னை எடுத்து சுட்டு விளையாடிட்டு இருக்கான். அத அவன் அப்பா பார்த்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அவன அவமானப்படுத்திடுறாரு. இதனால அவன் ரொம்ப டென்ஷன் ஆகி உட்காந்துட்டு இருக்கான். அப்ப அவங்க வீட்டு மெயில் பாக்ஸ்ல ரெட் கலர்ல பலூன் பறக்கிறத பார்த்தவன் அத போய் திறந்து பார்க்கறான். பார்த்தா அதுல ஒரு கத்தி இருக்கு. அந்த ஜோக்கர் அவன் மைண்ட கட்டுப்படுத்தி அவனோட அப்பாவையே கொல்ல வச்சிடுது. இப்ப இந்த பொண்ணு வீட்ல இருந்து வெளியே போக பார்க்கறா. அவ அப்பா அவள அடிச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கெல்லாம் பயப்படாம அவளோட அப்பாவுகிட்ட இருந்து தப்பிச்சு அவ கிளம்பும்போது அந்த ஜோக்கர் அவள தூக்கிட்டு போயிடுது. இத தெரிஞ்சுக்கிட்ட பில் அவனோட எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடுறான். இப்ப எல்லாரும் அவங்க பயத்த தூக்கி எறிஞ்சிட்டு அதுக்கு முடிவு கட்டணும்னு ஒண்ணு சேர்ந்து அந்த வீட்டுக்கு மறுபடியும் போறாங்க. அங்க அந்த பொண்ணு கண் விழிச்சு எழுந்து பார்த்தா இறந்து போனவங்க எல்லாரும் காத்துல மிதந்துட்டு இருக்காங்க. அவ எப்படியாவது அங்கிருந்து தப்பிக்கணும்னு ட்ரை பண்றா. ஆனா அவள அந்த ஜோக்கர் பிடிச்சிடுறான். அவன் அந்த ஜோக்கரை பார்த்து எனக்கு உன்னை பார்த்து பயம் இல்லைன்றான். அந்த ஜோக்கர் தான் மந்திரத்தை யூஸ் பண்ணி அவளையும் காத்துல மிதக்க விட்டுறான். இப்ப அந்த பசங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து கிணத்துல இறங்கிட்டு இருக்காங்க. இப்ப அங்க வந்த என்ஜி மைக்கோட தலையில அடிச்சு கிணத்துல இருந்து கவுத்தியும் வெளியே எடுத்து போட்டு மைக்க கொல்ல பாக்குறான். எப்படியோ ஒன்று அந்த என்ட்ரி கிட்ட இருந்து தப்பிச்சவங்க அந்த கிணத்துள்ள போறாங்க. அவங்க வரத தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஜோக்கர் அவங்கள அவன் இடத்துக்கு வர வைக்கிறான். அங்க அவங்க நிறைய டெட் பாடி மிதக்கிறத பார்த்து ரொம்பவே பயந்து போயிடுறாங்க. அங்கிருந்து எப்படியோ அந்த ஜோக்கர் இருக்கிற இடத்துக்கு போய் பார்த்தா அங்க அந்த பொண்ணு மிதந்துட்டு இருக்கா. அவளை எல்லாரும் ஒன்று சேர்ந்து காப்பாத்தி சுயநினைவுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க.